ஏன்டா உங்களுக்குலாம் வந்து அறிவே இல்லையாடா? சோறு தான் திங்கீங்களா? இல்லைன்னா வேற எதுவும் திங்கீங்களாடா? எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா லோன் எடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணிட்டு வெளியே வந்தோம்னா, ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கால்ஸ் வந்து பண்றீங்க. மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மெசேஜ் வந்து அனுப்புறீங்க. ஏன்டா உங்களுக்குள்ளே நியாயமா இருக்காடா இதெல்லாம்? ஆ? எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஒரு லோன் ஆப்ல வந்து தெரியாத்தனமா வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. அப்ளை பண்ணது தான் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20, 30 கால்ஸ் பண்றான். 100 மெசேஜுக்கு மேல அனுப்பிட்டே இருக்கிறான். தினமும் பார்த்தீங்கன்னா, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி அலர்ட் குடுத்துட்டே இருக்கான். லோன் எடுங்க, லோன் எடுங்க. லோன் வேணும்னா நாங்க எடுக்க மாட்டோமா? உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? லோன் வேணும்னா எங்க தேவைக்கு தான் நாங்க எடுக்க முடியும். இந்த லோனுங்கிற பேச்சு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு லோன் எடுக்கிறவங்களுக்கு வந்து குடு. அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டு போறவங்களுக்கு வந்து குடுக்கணும்னு நினைக்காத. அது அவங்க தேவைக்கு தான் வந்து எடுப்பாங்க. சரியா? ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. ஏன்னா வர வர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் லோன் தொல்லை தாங்க முடியல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்டா உங்களெல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியல. அப்படி இருக்குடா எனக்கு. ஆ வைத்த நல்லா வேதனைப்பட்டு சொல்றேன்டா. நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நீங்கெல்லாம். ஆ நான் ஒரு பைக் எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு அவசர வேலைக்கு போனாலுமே உங்க கால்ஸ் தான்டா வருது. நானும் தெரிஞ்சவங்க யாராவது ஃபோன் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா, நீங்க தான்டா கால் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நாசமா போனவனுங்களா? ஏன்டா இப்படி பண்றீங்க? விளங்காம போனவனுங்களா? உங்களுக்குலாம் சோறு தண்ணியே கிடைக்காதுடா. சத்தியமா சொல்றேன். அவ்வளோ வயித்தெரிச்சல்ல சொல்லிட்டு இருக்குங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இப்படி டார்ச்சர் பண்றானுங்க. அதனால தெரியாத்தனமா அந்த ஆன்லைன் லோன் ஆப்ல வந்து தெரியாத்தனமா கூட நீங்க எடுத்துறாதீங்க. எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா கூட கால்ஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவனுங்க வந்து தொல்லை தாங்க முடியல. இது ஒரு லோன்ல இல்ல, நிறைய லோன்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்குது. அது குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த 7 டேஸ் லோன் ஆப்போ, 13 நாள் லோன் ஆப், 10 நாள் லோன் ஆப்போ இவனுங்க தான் வந்து இப்படி டார்ச்சர் பண்றானுங்க. ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. லோன் எடுத்துட்டு கட்ட முடியும்னா என்னடா பண்ணுவீங்க? சிபில்ல ரிப்போர்ட் பண்ண முடியுமா உங்களால? என்னடா பண்ணுவீங்க? ஆ இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் கேட்பேன்டா. ஏய், தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனல் நான் கேட்பேன்டா. டேய், நான் வந்து நிப்பேன்டா. ஆன்லைன் லோன்ல யாருக்காவது எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து நிப்பேன்டா. என் சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரிடா, நான் கேட்பேன்டா. டேய், இனிமேல் சரிடா, உங்கள்ட்ட வந்து லோன் எடுத்தோம்னா என்னதான் சொல்றதுன்னே தெரியல. தயவு செய்து மக்களே, இந்த மாதிரி ஆன்லைன் லோன் ஆப்ல வந்து எடுத்துட்டு வந்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா ரொம்பவே வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுவானுங்க. ரொம்பவே வந்து டார்ச்சர் வந்து கொடுப்பானுங்க. இவங்க தொல்லை வந்து தாங்க முடியாது. லோன் எடுங்க எடுங்கன்னு சொல்லியே நம்மளை வந்து உயிரை வாங்கிடுவானுங்க. அந்த ப்ரெஷர்லேயே வந்து லோன் வந்து நம்மளும் அப்ளை பண்ணி வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த லோனை வந்து கட்ட முடியாது. 13 நாளைக்கு ஒரு வட்டி போடுவானுங்க, 44 நாளைக்கு ஒரு வட்டி போடுவானுங்க, 7 நாளைக்கு ஒரு வட்டி போடுவானுங்க, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வட்டி போடுவானுங்க, வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 700லேருந்து 800% வந்து போடுவானுங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இவனுக்கிட்ட. அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து விலகியே இருங்க. டேய், நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நாசமா போவீங்கடா. டேய், வயிறு எரிஞ்சு சொல்றேன்.